வெல்கம் டு பில் புக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மார்க் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் வெப்சைட்குள்ளே போய்ட்டு google.comல போய்ட்டு மார்க் ERPன்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணுங்கள். மார்க் கம்ப்யூட் சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட்னு சொல்லிட்டு டவுன்லோட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். இங்கே ரெண்டில் எது கிளிக் பண்ணிங்கனாலும் டவுன்லோட் ஆப்ஷனுக்கு தான் போகும். கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு கீழே மார்க் ERP கவுண்டர் ERP 9+ன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் நேம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், நேம், இமெயில் ஐடி, அப்புறம் எது மூலிமா நம்ம மார்க் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும். இது வந்து மேண்ட்ரி. இது கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணவே முடியும். அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கனால என்னோடய பழைய இதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதனால் என்னோடய அந்த நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் ரீட் அண்ட் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா 52 MB தான் இருக்கும். ஓகேங்களா, இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவங்க எதுக்கு இந்த மொபைல் நம்பர், நேம், இமெயில் ஐடி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் நம்பரும் நேம், இமெயில் ஐடி வந்து அவங்களோட கம்பெனி டேட்டா பேஸில் ரிஜிஸ்டர் ஆகிரும். அவங்களோட மார்க்கெட்டிங் டீம்கிட்டேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெமோ பர்பஸ்க்காக கால் வரும். ஓகேங்களா, இப்போ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் மார்க் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் மார்க் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.